Hello my dear friends, welcome to Fashion Box Office. This is your favorite girl Anu. இன்னைக்கு நம்ம FBO ல வந்துட்டு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போறோம். எஸ், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கிறிஸ்பியான வந்துட்டு பொட்டேட்டோ சீஸ் நக்கெட்ஸ் இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். சோ இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறதும் பார்த்தறலாம். பாயில் பண்ண பொட்டேட்டோ, இது ஒரு பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்டு சீஸ், நீங்கள் மொசரிலா ஆட் பண்ணாலும் அது நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடைசியாக யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சரில் ஆட் பண்ணுவோம். இது வந்து மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவரோட மிக்சர். இது வந்து மிக்சட் ஹர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸு, பிரெட் க்ரம்ஸு. உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக ரஸ்க்கு மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு 5 to 6 ரஸ்க் நீங்கள் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடச்சிடும். அண்ட் இது வந்து பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன், தேவையான அளவு உப்பு அண்ட் பெப்பர். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பொட்டேட்டோ நல்லா வந்துட்டு மசிச்சு விட்டுக்கோங்க. வேக வச்சாலே வந்து ஈஸியாக நம்ம மசிச்சிடலாம். ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ண முடியுமோ நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அதுவே நிறையா வந்துட்டு நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு அது கூட நான் சீஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு சீஸ் தான். நீங்கள் இது வெளியே எல்லா கடையிலும் கிடைக்கும். நிறைய பேர் வந்து மொசரிலா யூஸ் பண்ணுவாங்க. மொசரிலா யூஸ் பண்ணால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சீஸ் கிடைக்குதோ வந்துட்டு அது ஈக்குவலாக வந்து அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்துட்டு பிணைஞ்சி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அது கூட வந்துட்டு நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்ன். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நிறையா போடுறதுனாலும் போடலாம். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு கம்மியாக போடணுன்னா, இல்லை வந்து லைக் சில பேர் கேரட்டு, ஆனியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு விரும்புவீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம்னு பண்ணலாம். நான் அதில் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் ஹர்ப்ஸு. இதுவுமே நம்மளுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் ஒன்று வாங்கி வச்சாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸு. இது வந்து எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறனால நான் காரத்துக்கு ஏற்ப மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சால்ட்டு. ஸோ சால்ட் வந்துட்டு உங்களோட அளவுக்கு ஏற்ப மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மிக்சட் ஹர்ப்ஸ்லேயே சம்டைம்ஸ் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ சால்ட் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர். ஸோ பெப்பர் நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். ஏன்னா அதுவுமே நல்லா காரம் கொடுக்கறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மிக்சர் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுருக்கலாம். அண்ட் இது நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 4-5 days, கிட்டத்தட்ட 1 week கூட நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 வந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். கொஞ்சம் கையில் ஒட்டும், பிகாஸ் நம்ம அந்த சீஸ் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து கையில் ஒட்டும். ஸோ அந்த மாதிரி டைமில் கையில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ ஆயில் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து ஆயில் வந்து கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து கட்லெட் மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக எடுத்துக்கிறேன். சில பேர் வந்து பால்ஸ் மாதிரி போடுவீங்க. நீங்கள் அந்த மாதிரி போட்டாலும் பரவாயில்ல. பட் நிறையா வந்து எண்ணெய் தேவைப்படும். அதுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயை வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரும் மைதாவோட மிக்ஸ்லாம் வந்துட்டு நல்லா எடுத்துக்கிறோம். டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இன்னொரு கோட்டிங் பண்ணணும். அது எப்போ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது வந்துட்டு அந்த கோட்டிங் நீங்கள் பண்ணணும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ வந்துட்டு நான் அந்த அளவுக்கு மட்டும் நான் இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பேனில் நான் அளவாக தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பிகாஸ் பிரெட் க்ரம்ஸில் வந்து போடுறதுனால எண்ணெய் நிறையா இழுக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் போடுங்க. நான் சொன்ன மாதிரி இன்னொரு கோட்டிங் கொடுத்து போடுங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மைதா மிக்ஸில் கொஞ்சம் டிப் பண்ணி
அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு செகண்ட் கோட்டிங்கோட வந்து ஃப்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வந்து சீஸ் உள்ளே ஆட் பண்ணியிருக்கறனால வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்கும் படப்படன்னு. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வெளியெல்லாம் வந்துடும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த சீஸ் சீக்கிரமாக வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம டபுள் கோட்டிங் கொடுக்குறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடு எல்லாமே கொஞ்சமாக சீஸ் வந்து மெல்ட் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைம் வந்து பாயில் அந்த சவுண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கேட்கும். ஸோ மேலே இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆன உடனே நீங்கள் வந்துட்டு இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைம் நான் வந்துட்டு எடுத்துடுறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக வந்து ஆயில் பிடிக்கும், பட் நீங்கள் கொஞ்சம் ஆயிலே நீங்கள் நல்லா கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ சீஸ் நக்கெட்ஸ் வந்து செய்யலாம். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on my next video. Until then, see you. Tata, bye bye.